இருக்கிறோம். எத்தனையோ முரண்பாடுகள் திமுக அதிமுகவுக்கும் உங்களுக்கும் அவர்களோட கொள்கை வேறு, மதிமுகவோட கொள்கை வேறு. ஆனா அவர்களோடு ஒன்றிணைந்து இருக்கிறதே ஒரு முரண்பாடான விஷயம் தானே இருந்ததே. அது அரசியல் ரீதியான கூட்டணியே தவிர கொள்கை சார்ந்த கூட்டணி இல்லை. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு விடுதலை புலிகளை பிடிக்காது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தமிழ் ஈழத்தை அங்கீகரிக்க மாட்டார். அதான் சொல்ல வர, அதெல்லாம் சமாதானப்படுத்திட்டு அதிமுக இல்லை. ஆனாலும் நாங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்தவர் ஜெயலலிதா. விடுதலை புலிகளை ஆதரித்து பேசினார் என்கிற காரணத்திற்காக ரவுலட் சட்டம் பெற்று போட்ட குழந்தை கருப்பு சட்டம் பொடா சட்டத்தில் வைகோவை கைது செய்து 8-4 கொட்டடியில் 19 மாத காலம் இருண்ட சிறையில் வைத்திருந்தவர் ஜெயலலிதா. ஆனால் ஜெயலலிதாவோடு நாங்கள் கைகோர்த்துக் கொண்டோம் என்கிற காரணத்திற்காக கொள்கையை காவு கொடுக்கவில்லை. விடுதலை புலிகள் மீதான இயக்கத்தின் மீதான தடையை விலக்க வேண்டும் என்று டெல்லி தீர்ப்பாயத்தில், உதகமண்டலத்தில், சென்னை மல்லிகை இல்லத்தில் வழக்கறிஞர் வேடம் தரித்துக் கொண்டு வாதிட்ட வரலாறு வைகோவின் வரலாறு இருக்கலாம் சார். அதாவது எந்த விடுதலை புலிகளை ஒழிக்க வேண்டும், எந்த விடுதலை புலிகளை வெற்றி பெறக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ ஜெயலலிதா அவர்கள், அவங்களோட ஆட்சி அமையணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள், எல்லா முயற்சியும் எடுத்தது மதிமுக. அது ஒரு கொள்கை முரண்பாடான விஷயமா இல்லையா? அது கொள்கை முரண்பாடு இல்லவே. அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் எங்கள் கொள்கையை நாங்கள் காவு கொடுக்க மாட்டோம். அவர்கள் ஆட்சிக்கு வந்து அதே முயற்சியில் இறங்குவார்களானால் நான் இன்னும் ஒன்று உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழர் பிரச்சனையில் தனித்தமிழ் ஈழம்தான் தீர்வென்று ஜெயலலிதாவை பேச வைத்த வரலாறு வைகோவின் வரலாறு. தேர்தலுக்காக மட்டுமாவது பேசினார். ஆகவே நாங்கள் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளவில்லை. எந்த காலத்திலும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். We will never surrender. We will either win or die. We have next generation to fight. The generation after and the next. அடுத்த தலைமுறைக்காக போராடுகிற இயக்கம் இந்த இயக்கம். தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு மத்தியில் இயக்கம் நடத்துகிறவர் நாங்கள். ஆகவே கொள்கையிலே சமரசம் செய்து கொண்டோம் என்று சொல்லாதீர்கள். அடுக்குமொழி, அலங்கார வார்த்தை இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனாலும் இப்படியெல்லாம் அழகுபடுத்தி தமிழை பேசினாலும் கூட அவர்களோட கொள்கையிலிருந்து விலகிதான் வராங்க அப்படின்றது பார்வையாளர்களோட கருத்தா இருக்கு சார். இல்ல, அரசியல் கட்சி கூட்டணியில ஒத்த கருத்து உள்ளவர்கள் மார்க்சிஸ்ட் அதிமுக சேரலாமா? மார்க்சிஸ்ட் சேர முடியுமா? ஓடப்பர் உயரப்பர் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கருதுகின்ற மற்றவர்களை உதாரணம் காட்டி மதிமுக தன்னை சமரசப்படுத்தி இல்லை 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 இல்லை. அதாவது அரசியல் கட்சியில காங்கிரஸ் கட்சி திமுகவோட சேரலாமா? காங்கிரஸை அழிப்பதே திமுகவின் வேலை என்று அண்ணாவும் பெரியாரும் அறிவித்தார்கள். 1967 ஆள்போல் பறந்து அருகுபோல் வேரோடி இருந்த காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்தை இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் தகர்த்தவர் அண்ணா. உங்களுக்கு ஆதரவாக நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு. நிறைய இருக்கிறது. மாவோவினுடைய வரலாற்றிலே அதை பார்க்கலாம். ஆகவே நாங்கள் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளவில்லை. திரு வைகோ அவர்கள் இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு அப்புறமா, இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைக்கு அப்புறமா அவர் எப்படி இருக்கிறார்? நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறார். நான் 1978 கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் இருந்து கண்ணனை நேசித்த ஆண்டாளாக வைகோவை நேசிக்கிறவன் நான். கண்டிப்பாக அதுல மாற்று கருத்து. என்னுடைய நெஞ்சம் நிறைய வைகோவை நான் சேமித்து வைத்திருக்கிறேன். என்னுடைய கால் சட்டை பருவத்தில் என்னை ஆட்கொண்ட தலைவன் வைகோவின் காலடி சுவடுகளை மதித்து 1978 கனவுகள் காணுகிற வயதில் காதலிக்கிற நேரத்தில் இருந்து அவரை நான் காதலித்து வருகிறேன். அவருடைய சுகதுக்கங்கள் எல்லாவற்றிலும் பங்கு கொள்ள வேண்டும். அதுவே என்னுடைய வாழ்க்கை. வாழ்க்கை என்பது 1.5 அடியில் பிறந்து 6 அடிக்கு வளர்ந்த மண்ணுக்கு உரமாவதல்ல. நிலத்தில் விளைந்தவைகளை திண்டு திரிந்து கதை முடிப்பதல்ல. உண்ட உணவின் கொழுப்புகளை பிறரோடு கூடி தனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தன்னிச்சையின் பார்ப்பட்டதல்ல. வாழ்க்கை என்பது வாழ்வாங்கு வாழ்வதுதான் என்று மண் செழிக்க மழை பொழிந்தது போல மனித மனம் செழிக்க பாடிய வள்ளுவன் சொன்னான் என்றால், வாழ்வாங்கு வாழுகிற வாழ்க்கை வைகோவோடு வாழுகிற வாழ்க்கை என்று வாலிப வயதில் தீர்மானித்தவன் நான். ஆனால் அவர் இப்போது அனுபவிக்கின்ற மகிழ்ச்சி, அவர் இப்பொழுது அடைந்திருக்கிற ஒரு குற்றால குதூகலம், நான் என்றைக்கும் அவரை இப்படி நான் பார்த்ததில்லை. அவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கிறார். இதுவே ஒரு முரண்பாடான விஷயமா இருக்கே சார். மதிமுகவின் தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறாங்க, கண்ணீர் விட்டு அழுகிறாங்க, கண்ணீரை விதைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. உங்க தொண்டர்கள் கண்ணீர்